என்னடா ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போனால் அப்புறம் என்னாச்சு சொல்லுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? அது பெரிய விஷயம், அது சொல்லுவேன். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக சமைச்சிட்ருக்கேன், எனக்கு மட்டுமா. அதை மட்டும் காமிக்கிறேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த டிஷ் பேர் விந்தாய் புவாசம். புவாசம்னா என்ன தெரியுங்களா? மீனுன்னு அர்த்தம். விந்தாய் புவாசம் அது ஒரு மஞ்சள் அதெல்லாம் போட்டு ஒரு ப்ரிப்ரேஷனில் பண்ணுறது. அது மொரிஷனோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு பேர் விந்தாய் புவாசம். ஓகேவா? காமிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது சுன்னா ஃபிஷ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதை பீஸ் பீஸாக அப்படி கட் பண்ணி வைக்கணும். அப்புறம் இதில் மஞ்சள் பொடி இருக்குது, வினிகர், சால்ட், அப்புறம் தண்ணி இட்டு இப்படி கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆனியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பச்சை மிளகாவை கீற்றி இது பூண்டு மட்டும் கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இங்கே இருக்குது, இது என்னடா மஸ்டர்ட் பவுடர், இந்த கடுகை நொறுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் விந்தாய் புவாசம். பார்க்கலாமா? மொத்தமாக சேர்த்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறுன பிறகு நாங்கள் அந்த ஆனியன்ஸ் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வச்சுருவோம். அது கொஞ்சம் அந்த வினிகர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறி நல்லாயிருக்கும். அதை எப்படி சாப்பிடுவோன்னா, நாங்கள் ப்ரெட் எடுத்து ஃப்ரெஞ்ச் ப்ரெட் இருக்குல்ல, அந்த லாங் பாகெட் சொல்லுவாங்க, அதை நல்லா சுட சுட இருக்கிறதுல உள்ளே வச்சு ஒரு கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் சாதத்துக்கு பதில் கொஞ்சம் லென்டில்ஸ் ஏதாவது ஒரு பருப்பு வகை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பக்கத்தில் வச்சு சாப்பிடுங்க, அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா மொரிஷன் வீட்டில் பார்ட்டி வந்து தான் இதுதான் ஒரு அப்பிடைசர், கஜாக் சொல்லுவாங்க, அது பெஸ்ட். சின்ன சின்னதாக ப்ரெட்டை கட் பண்ணி அதை மேலே வச்சு ஒரு கடிச்சா அதை விட சூப்பர் எதுவுமே இல்லை. முதல்ல எனக்கு பிடிக்காம இருந்துச்சு, அப்புறம் போக போக ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் எனக்கு மட்டும் செய்கிறேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இது கொஞ்சம் வேலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. டெய்லி வேலைக்கு போகும்போது நிறையலாம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காது. ஸோ ஈஸி டு கோ, அதுக்காக தான் இது தாங்க விந்தாய் புவாசம். எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருந்தது விந்தாய் புவாசம்? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என்னடா மொரிஷன் டிஷ்ஷுன்னு பேசுகிறாலே, எனக்கு மொரிஷ்க்கு என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? அதுவும் சொல்வேன் இன்னொரு நாளைக்கு.